ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அபிராமியை டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா பண்ண பரிகாரத்தால் தான் அபிராமி உயிர் பொழைச்சி வந்தாங்கங்கிற மாதிரி ரம்யா எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாங்க. ஆனா கார்த்திக் தான் தெரியும் இல்லையா, தீபா பண்ண பரிகாரத்தால தான் நம்ம அபிராமி படைச்சிருக்காங்கன்னு. இருந்தாலும் அந்த விஷயத்தை கார்த்தி சொல்லாம மறைச்சிடுறாங்க. எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் சொல்லணுங்கிற மாதிரி கார்த்தி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு அழைச்சிட்டு நம்ம மீனாட்சி தீபா பண்ண பரிகாரம் அவ இல்லாம போனது, அப்செட்டான விஷயம், தாடி கலட்டின எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொன்னதும் உடனே அபிராமி தீபாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ மனசுல வயசுல வேணும்னா பெரியவளா இருக்கலாம், ஆனா மனசார எனக்கு நீ இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, நீங்க தான் அத்தை ஏமா, நான் பண்ணது எல்லாமே சின்ன விஷயம்தான், நீங்க தான் எனக்கு மிகப்பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்களே, அதுதான் என் கார்த்திகை எனக்கு புருஷனா கொடுத்தது, இதை விட என்ன அத்தை எனக்கு வேணும் அப்படின்னு தீபா ரொம்ப உருக்கமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீ அழக்கூடாதுமா தீபா, நீங்க எல்லாரும் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. சரித்த, நீங்க ரொம்ப எமோஷனல் ஆக வேணாம், நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமியை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரம்யா ஓகே கார்த்தி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா மீனாட்சி செம்மையா அந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டு நேரா தீபாவை தனியாக அழைச்சிட்டு பேசுறாங்க. தீபா, என்ன இந்த ரம்யா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா, ஏக்கா என்ன ஆச்சு அப்படின்னும் போது இவ பரிகாரம் பண்ணித்தானா ஆண்டி பொழைச்சாங்களாம். இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை தீபா, என்னக்கா சொல்றீங்க? ஆமா, அப்படித்தான் எல்லாரையும் சொல்லி பெருசா பேர் வாங்கிட்டு போறா. ஆமா, நீ எங்க போயிருந்த? அத்தைக்காக பரிகாரம் பண்ணக்கா, நான் பாட்டு பாடி அகல் விளக்கு ஏட்டுனா நல்லபடியாட்ட உயிர் பொழைப்பாங்கன்னு ஒரு சாமியார் சொன்னாங்க, அதனாலதான் வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னதும் மீனாட்சி அடிச்சாராங்க. இன்னும் தீபா சொல்ற, அடி பாவி, தான் பரிகாரம் பண்ணித்தான் அத்தை பொழைச்ச மாதிரி இவ பெரிய பில்டப் எடுத்துட்டு போறா, அப்பனா நீ பரிகாரம் பண்ணித்தான் ஆண்டி உயிர் பொழைச்சாங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்டதும் ஆமாக்கா, பின்ன எதுக்கு தீபா அந்த ரம்யா இப்படி எல்லாம் சொன்னா? அந்த ரம்யாவுக்கும் நான் பாட்டு பாடி பரிகாரம் பண்ண விஷயம் தெரியுமே, அவன் கூட தானேக்கா இருந்தா, அப்படி இருக்கும்போது எதுக்காக அப்படி சொல்லணுங்கிற மாதிரி தீபா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு தீபா, நான் உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், எனக்கு என்னமோ அந்த ரம்யாவோட நடவடிக்கைகள் சுத்தமா பிடிக்கவே இல்லை, அவ பேசுற பேச்சு இப்பெல்லாம் நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு தப்பாவே தோணுது அப்படின்னது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா, எனக்காக தான் அவ அந்த பரிகாரமே பண்ண எடுத்தா, என்னோட உயிருக்கு எது ஆபத்தாயிடும்னு பயத்துலதான் அவ அப்படி பண்ண எடுத்தா. சோ அம்மா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னதும் இல்ல தீபா, நல்லவங்களா இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, எனக்கு என்னமோ உன்னை ஏமாத்துறானோன்னு தோணுது, எதுக்கோ ரம்யா கிட்ட உஷாரா இருந்தோக்கா அப்படின்னதும் தீபா குழப்பம் அடைகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்தி ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து தீபா அதிர்ச்சியா, ஐயோ நீங்க இப்படி அழுதுனா பார்த்ததே இல்லையே, எங்க அழுவுறீங்க அப்படின்னது உடனே கார்த்தி தீபாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தீபாவை ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க தீபா, நான் உங்க மடியில படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டதும் தீபாவை கார்த்திய மடியில படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு சொல்ல போனா என் அம்மாவை மீட்டு கொடுத்தது நீங்க தான் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. என்னாச்சுங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க அம்மாவுக்காக பாட்டு பாடி அகல் விளக்கேற்றி பரிகாரம் பண்ணீங்க, அது எல்லாமே எனக்கு தெரியுங்க, நீங்க பாடும்போது நான் கோவிலுக்கு வந்திருந்தேன் அப்படின்னதும் தீபா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எங்கே அழுவுறீங்க? என் அத்தை உயிரோட வந்ததே எனக்கு மறுபடியும் நான் செத்து பொழைச்சி வந்த ஃபீலாக இருக்குங்க, எனக்கு இப்போதான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னதும் உடனே கார்த்தி ஆமா தீபா, எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது, சொல்ல போனால் என் அம்மா திரும்பி வரதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு கார்த்தி தீபாவை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் தாங்க எனக்கு புரியல, எனக்கு அந்த ரம்யா நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் ஏங்க மீனாட்சி அண்ணி இப்படிதான் சொல்றாங்க, நீங்கள் எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரம்யா எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு பாக்குறா, ஆனா அது குழந்தைத்தனமா இருக்கு, அவ்வளவுதான், அதான் உங்களுக்கு தப்பா தெரியுதுங்கிற மாதிரி தீபா விட்டு கொடுக்காம பேசுனதும் கார்த்தி அமைதி ஆயிடுறாங்க.
சரிங்க, நீங்க அத்தைக்கு உடம்பு சரியானதுல இருந்தே சரியா சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க, இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னதும் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கார்த்திக் கேக்குறாங்க. இல்லைங்க. அப்ப வாங்க 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னுட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா வந்து ஒட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வீட்டுக்கு வந்து செம ஹாப்பியா அவங்க அப்பா கிட்ட அபிராமி பொழிச்ச விஷயத்த சொன்னதும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களே இல்லையோ, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கமா, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னதும் நம்ம ரம்யாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அருணாச்சல அபிராமி கிட்ட வந்து அந்த ரம்யா பொண்ணு உன் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக மிகப்பெரிய தியாகம் எல்லாம் பண்ணி பரிகாரம் பண்ணிருக்காமா. அது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் ஆமாங்க, அதை பத்தி தான் நானே யோசிச்சேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரு யோசனை வருதுங்க. இப்போ நம்ம மீனாட்சி கழுத்துலயும் தாலி இல்ல, தீபாவோட கழுத்துலயும் தாலி இல்ல, அதனால அவங்க 2 பேர் கல்யாணத்தோட சேர்த்து நம்ம ரம்யாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அதே மேடையில அதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமால, எல்லாம் ஒரே செலவா இருக்குமா, அதான் நல்ல அழகு. இங்க பாரு, ரம்யாவுக்கு சொந்த பந்தோன்னு யாருமே இல்ல. சோ 3 கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தணும்னா நமக்கு செலவு மிச்சம், எல்லாம் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னதும் உடனே அபிராமி இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் பேசணும்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வர சொன்னீங்க என்கிட்ட? இவர் எல்லா விஷயத்தையும் சொன்னாருங்க. எல்லாரும் நான் உயிரோட வரணும்னு ரொம்ப அவலா இருந்திருக்கீங்க. இப்போ உங்களையும் உங்க பொண்ணை நான் வர சொன்னதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நான் ரம்யாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன் அப்படின்னதும் ரம்யாவுக்கு வந்து இடி விழுந்த மாதிரி போயிடுது. என்னம்மா சொல்றீங்க? அதாவது நான் மாப்பிள்ளை பார்க்க போறேங்க, விசாரிக்க சொல்லியிருக்கேன் புரோக்கர் கிட்ட. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தீபா களத்திலையும் தாலி இல்ல, மீனாட்சி களத்திலையும் தாலி இல்ல, 2 பேரும் சூழ்நிலையால கலட்ட வேண்டியதா போயிடுச்சு. அதனால 2 பேர் கல்யாணத்தோட சேர்த்து உங்க பொண்ணு ரம்யா கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தலான்னு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கலன்னா நீங்க உங்களுக்கு சம்மந்தமா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னது சொல்லவா வேணும். ரம்யா அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா ரொம்ப நன்றிமா, எங்களை சுத்தி எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்ல, என் பொண்ணு கல்யாணம் என்ன மட்டும் வச்சு அனாதையாத்தான் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இத்தனை சொந்த பந்தத்தோட என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுதுங்கிற மாதிரி நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் மனசுக்கு நிறைவாவும் இருக்கு தெரியுமா. இதை விட சந்தோஷம் ஒரு அப்பனுக்கு என்னமா வேணும்? தாராளமா இங்க கல்யாணத்தை உங்க பொறுப்புல எடுத்துக்கலாம் அப்படின்னதும் நம்ம அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரம்யா வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது, நாம ஒரு திட்டம் போட்டா எங்கெல்லாம் வேற மாதிரி நடந்துட்டு இருக்கே, இல்ல நடக்க கூடாதுங்கிற மாதிரி ரம்யா யோசிச்சது. உடனே தீபா வந்து அம்மோ பாத்தியா, உன் கனவு ஆசை எல்லாமே நிறைவேற போகுது, உனக்கு இதுல சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டதும் ஆண்டி, நீங்க யாரு மாப்பிள்ளைய பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், ஏன்னா எனக்கு நீங்க நல்லதுதான் செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னதும் அப்புறம் என்னம்மா புரோக்கரை விசாரிக்க சொல்லிருக்க, மாப்பிள்ள பார்த்ததும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னதும் ரம்யாவும் அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரம்யா வீட்டுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இல்ல நடக்க கூடாது, எனக்கு வார மாப்பிள்ளையும் வரக்கூடாது, அந்த தீபாவும் உயிரோட இருக்க கூடாது, காட்டி கட்டுற தாலிதான் என் கழுத்துல இருணுங்கிற மாதிரி ரொம்ப அசிங்கமா அவங்க